இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரானிக்ஸில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற ஒரு சூப்பரான சவுண்ட் பாரு. இப்போ அந்த சவுண்ட் பார் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட அன்பாக்சிங் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 16 வாட்ஸுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது என்னன்றதை ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஸ்பீக்கரை எடுத்து பார்த்துலாம். அந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பேக்கிங்லாம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம். உங்கள் டிவியில் வந்து சவுண்டு வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, ஸ்பீக்கர் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சவுண்ட் பார் வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு ஓவர் சவுண்டு வேணாம், ஓரளவுக்கு சவுண்டு பேஸோட நல்லா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சவுண்ட் பார் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சவுண்ட் பாரோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு பட்ஜெட்டான சவுண்ட் பார் தான் இது. நீங்கள் டிவிலேயோ உங்கள் ஃபோன்லேயோ நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 999 ரூபா தான். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணது அந்த பாக்ஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து இந்த ஜிப்ரானிக்ஸ் அப்படின்றது இது பிளாக் கலர் தான், இது ப்ளூ கலரும் இருக்குது இதில். இப்போ அந்த பாக்ஸை பிரித்து அந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, அதோடய டிசைனு, அதோடய குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை லோ குவாலிட்டியான்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கவர் பிரித்தோடனே இன்னொரு கவர் இருக்குது. இந்த கவர் வந்து ஜீப்ரா மாதிரி இருக்குது, பறிகுதிரை மாதிரி இருக்குது இந்த கவரு. இதை பிரித்து எடுத்தால் தான் உள்ளே வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கும். ஆனால் பேக்கிங் வந்து எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் அதிக பொருளுக்கு வந்து நல்லா சூப்பராக பேக் பண்ணி கொடுப்பாங்க. பேக்கிங் வந்து எப்பயும் பிரச்சனை இருக்காது. இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா கேபிள் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா இதை சார்ஜ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இப்போ ஸ்பீக்கர் எடுத்து பார்ப்போம். அது மேலேயும் ஒரு பேக்கிங் கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை வெளியே எடுத்துகிட்டு ஸ்பீக்கரை பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு. பேஸ் சவுண்ட் எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம ப்ராடக்டை பிரிச்சுட்டு தான் இருக்கோம், செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்பீக்கரை வெளியில் எடுத்து பார்த்துடலாம். ஸ்பீக்கரை வெளியில் எடுத்தேன்னா டிசைனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜிப்ரானிக்ஸ் அப்படின்ட்டு சூப்பராகவே அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதோடய சவுண்ட் குவாலிட்டி, இது எப்படி ஆன் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பவர் ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த மோட் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சா தான் ஆன் ஆகும். தொடர்ந்து அழுத்தி பிடிச்சிட்டே இருங்க. அந்த அழுத்தி பிடிச்சோடனே இப்போ ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஜிப்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன யூஸ் பண்ணலான்னா, இதில் பென்ட்ரைவர் போட்டு நீங்கள் சாங்ஸ் கேட்கலாம். அடுத்து மெமரி கார்டு போடலாம். ஆக்ஸ் பின் மூலிமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு, ஃபார்வர்டு, பேக்கு. சரி வாங்க இப்போ சாங்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனால் சாங் வந்து லைட்டாக தான் ப்ளே பண்ணி காட்டுவேன், ஏன்னா காப்பிரைட் வந்துடும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.